ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த ரெயின். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம மாசி கருவாடு தொக்கு அதான் பார்க்க போகிறோம். ஸோ மாசி நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி இலை, தக்காளி, வெங்காயம், கறிவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தேவையான எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு இந்த கடாய் நல்லா சூடாகணும். சூடாகினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கடலெண்ணெயோ இல்லைன்னா வந்து நல்லெண்ணெயோ சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதுக்கு நான் கடுகு சேர்க்கல. வெங்காயம், கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. அந்த வதக்கிறது வந்து அந்த வெங்காயம் நல்ல லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக நம்ம இதோட உப்பு சேர்க்கும் போது தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டு தக்காளி ஓரளவு வெந்து வரும்போது இதோட நம்ம இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க ஒரு பச்சை மிளகாவோ 2 பச்சை மிளகாவோ பொடிசாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி கொடுத்துட்டு இதோட பொடி பண்ணி வச்சுருக்க மாசி தூளை நம்ம இதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விடும்போது இனிமேல் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும். நல்லா வதக்கி கொடுத்து இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் தனித்தனியாக தெரியல, நல்லா மேஷ் ஆகிருக்கு. ஸோ இது இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதோட கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து இறக்கிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி, வெறும் சாதம் அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து காய்கறி சேர்க்காத சாம்பார் அதோட சைட் டிஷ்ஷாக இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.